சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவனேஸ்வரி அவங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக விருந்தாளிகள் எல்லாத்தையும் வர வச்சிருக்காங்க. அங்க மகாலிங்கமும் வந்திருக்காங்க. புவனேஸ்வரி வீட்டுல விருந்தாளிங்க எல்லாரும் நிறைய வந்திருக்காங்க. அங்க புவனேஸ்வரி பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக தயாரா இருக்காங்க. இங்க ஜானகி அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. ரகுராமோட ஆயுள் பரிகார பூஜை பண்றதுக்காக அங்க ஜோசியர் வந்திருக்காங்க. ஜோசியருக்கு பக்கத்துல இன்னொரு டூப்ளிகேட் ஜோசியரை அனுப்பிச்சு வச்சது புவனேஸ்வரி தான். அதுவும் கொலை பண்றதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கா. உண்மையான ஜோசியரோட குழந்தையும் கடத்தி வச்சுக்கிட்டு என்னெல்லாம் மிரட்டி வச்சிருந்திருக்கா. மிரட்டி இந்த ரகுராம கொன்னுட்டு வந்தாகணும்னு அவ சொன்னதை நினைச்சு பார்த்த ஜானகிக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனை பண்ணனா, இப்ப இவ்வளவு நாளும் நம்மளும் பொறுத்துட்டு அமைதியா இருக்க இருக்க இப்ப ரகுராம கொலை பண்றதுக்கு வீடு வரைக்கும் ஆள் அனுப்பிச்சிருக்காளே, இந்த புவனேஸ்வரியை சும்மா விடக்கூடாதுன்னு ஜானகி அம்மா அப்படியே புயல் வேகத்துல கிளம்புறாங்க. நேர் புவனேஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்க. புவனேஸ்வரி அப்பதான் கேக் வெட்டி கொண்டாடலான்ட்டு கேக் எடுக்கிறாங்க. அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அடடே அலையாத விருந்தாளியே வந்து நிக்கிறிய ஜானகி, பிறந்த நாளுக்கு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க புவனேஸ்வரி. ஓஹோ அப்படியா, நீ வருஷம் பூரா நல்லா இருக்கணும்னு பிறந்த நாள் கொண்டாடுவ, ஆனா ஏன் புருஷ சாகணும்னு நினைச்சு நீ கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புவியாடி? ஏண்டி நீ செஞ்சது எல்லாம் எத்தனைய நான் பொறுத்துட்டு அமைதியா போய்கிட்டு இருக்க நீ என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க? என் வீட்டுக்கே நீ கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்கியா? உன்னை நான் சும்மா விடுவேனாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியம்மா வந்ததும் புவனேஸ்வரி கன்னத்துல பலர் பலர்னு அறையிறாங்க. இதுக்கப்புறமா என் குடும்பத்தை அழிக்கவோ இல்ல அங்க இருக்கிறவங்க யாரையாவது கொலை பண்ணவோ நினைச்ச, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க ஜானகி. அடியே ஜானகி, பிறந்த நாள் அதுவுமா இவ்வளவு பேர் மத்தியில என்னையே நீ என் வீடு தேடி வந்து அடிச்சிட்டியல்ல, நான் உன்னைய சும்மா விட மாட்டேங்கிறாங்க. அடி போடி, இந்த மாதிரி உன்னோட சவாலை நான் எத்தனையோ பார்த்துட்டேன். ஆனா நேருக்கு நேராக மோத முடியாம நீ என்னென்ன தந்திர வேலை பண்ணிட்டு இருக்க, இதே மாதிரி திரும்ப திரும்ப வந்த நான் உன்னை உண்டல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஜானகி. அவங்க போனதுக்கு அப்புறமா மகாலிங்கம் ஓடி ஒளிஞ்சிருந்து வெளியில வராங்க. ஐயோ என்ன மேடம் இது, நேரா வந்து இத்தனை பேர் மத்தியில இருக்க இருக்க உங்களை இப்படி அரைஞ்சிட்டு போகுது இந்த அம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மகாலிங்கம், அவளை நான் சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க. அடப்போங்கம்மா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து நீங்க சவால் விடவும் அந்த அம்மா உங்களை அடிக்கவும் நீங்க போடுற பிளான் எல்லாம் தோக்கவும் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் அந்த மாயா இருக்கிற வரைக்கும் அந்த பக்கம் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. நீங்க தோத்து தான் போய்கிட்டு இருக்கீங்க. நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேங்கிறாங்க மகாலிங்கம். என்ன மகாலிங்கம், நீங்களே என்ன இப்படி பேசுறீங்களாங்கிறாங்க. ஆமாம்மா, நீங்க என் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்காக நீங்க என்னெல்லாமோ ஐடியா போட்டு கொடுத்தீங்க. பேச்சை கேட்டுக்கிட்டு தானே நானும் ரகுராம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஐயா, உன் பொண்ணை நான் எதுக்காக ரகுராம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன்? உன் பொண்ணு அந்த சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கணும், உன் பொண்ணோட ஆட்சி நிலைக்கணும், நீ அந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சு தானே நான் இதெல்லாம் பண்ணேன். இவ்வளவு தூரம் பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனா இதை சரியா பயன்படுத்திக்க தெரியாம அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து ஏமாந்து நிக்கிறீங்க. மரியாதையா போய் சீனுவுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பட்ட பண்ணுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். என் பொண்ணு தேவையில்லாம சும்மா இதுக்காக அந்த வீட்டுல இருக்கணும், நான் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் ரகுராம் வீட்டுக்கு போறாங்க. போனதும் பத்மாவை பாக்குறாங்க. இதை பாருங்க சமதி, பொண்ணை நீங்க இந்த வீட்டுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? உங்க பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இது வரைக்கும் நானும் பொறுமையா பார்த்துட்டேன். ஆனா இதுக்கான முடிவு எதுவுமே நீங்க எடுத்த மாதிரி தெரியலையே. ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னீங்க, ஆனா கல்யாணத்துக்கான ஏற்பாடு எதுவும் செய்யாம இருக்கீங்களே, என்ன காரணம்னு கேக்குறாங்க மகாலிங்கம். மகாலிங்கம், இங்கேயே பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் அந்த பிரச்சனையில நாங்க இதை அப்படியே விட்டுட்டோங்கிறாங்க. ஆமாமா, உங்க வீட்டுல என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாம இருக்கு, அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை அப்படியே விட்டுருவீங்களா? சரி, இன்னைக்கே நான் அண்ணன்கிட்ட இதை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வரேங்கிறாங்க பத்மா. ஆமா, அதை செய்ய முதல்லங்கிறாங்க மகாலிங்கம். பத்மா ரகுராம் கிட்ட வந்து பேசுறாங்க. சாருவோட கல்யாண பேச்சை அப்படியே விட்டுட்டோமே, மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போனதோட நிக்குது. சாருவோட கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு முடிக்கலாங்கிறாங்க பத்மா. ஆமா பத்மா, நீ சொல்றதும் சரிதான். நம்ம மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை உடனே வர சொல்லி கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை செஞ்சிடலாங்கிறாங்க ரகுராம். பத்மாவும் சந்தோஷமா வந்து மகாலிங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. மகாலிங்கம் முதல்லயே ஒரு டீல் பேசி மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வராங்க. ரகுராம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் வரவேற்போட வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ரகுராம் சொல்றாங்க, ஆமா பொண்ணுக்கு நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல, தாராளமா கேக்குறாங்க. ஐயா, பொண்ணுக்கு 50 பவுன் போட்டுருங்க, 25 லட்சம் ரூபாயில கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, கை மேல 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா போதுங்கிறாங்க. வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்கறத பார்த்து பத்மா வாயை பழக்கிறாங்க. இந்த பக்கம் மகாலிங்கம் சந்தோஷப்படுறாங்க. அடியே கவிதா, நாம என்னதான் கேட்டாலும் அப்பவும் இதெல்லாம் நமக்கு தானே வந்து சேரப்போகுது. ரகுராம் போடுறதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு தான், நம்ம பொண்ணுக்கு வந்ததா நமக்கு வந்த மாதிரி தானுங்கிறாங்க. ஆமாங்க, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறதும் ஒரு வகையில நம்மளுக்கு நல்லதுதானுங்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும் பேசுறாங்க. அக்கா, என்னங்க நீ இது இவ்வளவு கேட்கறாங்கங்கிறாங்க. அடியே பத்மா, எப்படி பார்த்தாலும் நம்ம அண்ணன் சாருவுக்கு போடுறாங்க, சாருவோட நகையெல்லாம் என் பையன் சீனுக்கு தாண்டிங்கிறாங்க. சாரு ஓடி வந்து மகாலிங்கத்துக்கிட்ட, என்னப்பா இது நகை பணம் காரு இப்படி எல்லாம் கேட்குறாங்களே, பெரியப்பா இதெல்லாம் செய்வாங்களான்னு கேட்குறாங்க சாரு. சாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத,
உனக்கு கேட்டு வாங்குற மாதிரி தான் மாப்பிள்ளை கேட்குறாங்க. கேட்கறதெல்லாம் உனக்கு தாம்மா. எல்லாம் நம்மளுக்கு தான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ரகுராம் என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு சல்லி பைசா கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க. எடுக்க விட்டுருவேனே என்ன நான். நீங்க ஒன்றும் கவலைப்படாத சாருமாங்கிறாங்க மகாலிங்கம். ஐயா நாங்கள் கேட்கறத கேட்டுட்டோம். நீங்க இன்னும் எதுவும் பேசலையேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. நீங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் கேட்டீங்களோ அதுக்கு மேலேயே நான் செய்ய தயாரா இருக்கேன். சாருவும் என்னோட பொண்ணு மாதிரி தான். உங்க பொண்ணுக்கு செய்யறதுல எங்களுக்கு என்ன சங்கடம்? நாங்க தாராளமா செஞ்சிடறோம்னு சொல்லிடுறாங்க. ரகுராம் வாக்கு கொடுத்துட்றாங்க. மாயா மாப்பிள்ளைய பார்த்து என்னது இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லவும், அவங்க கேட்க வரைக்கும் கேட்கட்டும். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ மாயா புரிஞ்சுக்கிறாங்க. சரி இவங்க டூப்ளிகேட் மாப்பிள்ளை தானே, சும்மா மெச்சதலுக்கு தானே கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க மாயா. ஜோசியரை வர வச்சு நல்ல நேரம் காலம் குறிச்சுக்கலாம். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதியை குறிச்சிடலாங்கிறாங்க ரகுராம். ஜோசியரும் நாள் குறிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை ரகுராம் பிரிச்சு கொடுக்குறாங்க. சீனு சாருவோட கல்யாணத்துக்கு நீ தான் முன்னாடி நின்று பொறுப்புகளையும் நீ தான் முன்னாடி நின்று பார்த்துக்கணுங்கிறாங்க. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, ஆமா மாப்பிள்ளையே அவன் தான். அவன் பார்க்காம வேற யார் பாப்பா? சாரு பாத்தியா, பொறுப்பெல்லாம் நம்ம சீனு கிட்ட கொடுக்குறேங்கிறாங்க. சீனு தான் மாப்பிள்ளைன்னு தெரியாமையே அண்ணன் பேசிட்டு இருக்காரு. நினைச்சா காமெடியா இருக்குதல்லங்கிறாங்க பத்மா. ஆமாத்தே நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க சாரு. அடியே சாரு வெக்கத்தையெல்லாம் இங்கேயே கொட்டிடாதடி, நாளைக்கு சீனுக்காக கொஞ்சம் வச்சிரு அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் கிண்டல் அடிக்கிறாங்க. சாரு வெக்கப்பட்டுட்டு போறாங்க. சீனு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட வந்து தனியா கேட்குறாங்க, என்னங்க நீங்க எங்க பெரியப்பா கிட்ட என்னெல்லாம் இப்படி வரதட்சணை கேட்குறீங்களேங்கிறாங்க. ஐயோ என்னம்மா நீ இப்படி எல்லாம் கேட்டா அவங்களுக்கு சந்தேகம் வராது. அத்தை சித்தி எல்லாத்தையும் நம்ப வைக்கிறதுனா சின்ன வேலை இல்லை. இந்த மாதிரி எல்லாம் கேட்டா தான் வரதட்சணை காரணத்தினால அவங்களும் ஓரமா ஒதுங்கி நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்து முடிச்சா போதும்னு நினைப்பாரு. இப்போ முகூர்த்தம் எல்லாம் குறிச்சாச்சு, பேச வேண்டியதையும் பேசியாச்சு. அடுத்தது என்ன பிளான்னு மாப்பிள்ளை கேட்குறாங்க. அதுக்கு மாயா ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா சரி நாங்க கிளம்புறோன்ட்டு போறாங்க. சரி நம்ம எல்லாரும் நம்ம நேரமா நின்று பேசினா யாராவது பார்த்துட்டா சந்தேகம் வந்துடும், கிளம்பலாங்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கமா மகாலிங்கம் பார்வதி பத்மா இவங்க எல்லாருமா கூட்டா சேர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு, ஆமா நீங்க என்ன இவ்வளவு வரதட்சணை கேட்குறீங்க, நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க மகாலிங்கம். அட என்னங்க நீங்க, அவங்க ரகுராமுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னா நம்ம இப்படி எல்லாம் தாங்க கேட்கணும். போட்டாலும் நம்மளுக்கு லாபம் தான். கேட்டதுனால என்ன தப்பு, செய்யட்டுமே. அவங்க பொண்ணாத்தானே அவங்க நினைக்கிறாங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றுவார்ல ரகுராம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா நீங்க சொல்றது ஒரு வகையில் வாஸ்தவம் தான். என் பொண்ணு இங்க வந்து இத்தனை நாளா தங்கியிருந்ததுக்கு வெறுங்கையோட போவா. ஏதோ 25 லட்சம் ரூபாய் காரு, 25 லட்சத்துல காரு, 25 லட்சம் ரூபாய் பணம், நகை, 50 பவுனு, இதெல்லாம் கிடைக்கிறதுனா சும்மாவா? பொண்ணை நீங்க கொடுத்தாலும் நவ நப்பு சீரு சிறப்பு எல்லாம் ரகுராம் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. ஏங்க நீங்க சும்மா நடிக்க வந்தவங்க தான். 5 ரூபாய்க்கு நடிங்கன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சிட்டீங்க போங்கன்னு பாராட்டுறாரு மகாலிங்கம். இதை பாரியா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ரகுராம் சொன்னதை சொல்ல காப்பாற்றுவாரு. அதே மாதிரி பணம் பவுனு எல்லாமே கொடுப்பாரு. சீரு சிறப்பு எல்லாம் சிறப்பா பண்ணுவாரு. எல்லாத்தையும் என் பொண்ணு பேர்ல வாங்கிக்கிட்டு நீங்க பேசாம வந்த வழி தெரியாம போயிடணும். எல்லாம் எங்க கிட்ட திருப்பி கொடுத்துடணும்னு சொல்றாங்க மகாலிங்கம். அட என்னங்க ஐயா, நாங்க நடிக்க வந்தவங்க தானே, நாங்க என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துருவோம். நீங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நாங்க பாட்டுக்கு போக போறோம். உங்களுக்கே வீண் சந்தேகம்ங்கிறாங்க. இதை பாருங்க, மணமேடையில சாரு பொண்ணா வந்து அமருவா. அப்ப நான் என்ன சொல்றேனோ அப்ப நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கணும். ஆனா என்ன நடந்தாலும் சரி, அப்ப என் பையன் தான் வந்து சாரு கழுத்துல தாலி கட்டுவான். ஐயோ என்ன மேடம் இது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நான் எதுக்காக உங்க வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட போறேன்? சும்மா பணத்துக்காகத்தானே நடிக்க வந்திருக்கேன். என்னோட நடிப்பை பாருங்க, எதையும் மிஞ்சா சிறப்பா ஜேன்னு நடிச்சு கொடுத்துட்டு போக போறேங்கிறாங்க. அப்படிவா வழி? சரிங்க, சொன்னபடி பேசுனபடி எல்லாம் நல்லபடியா நடத்திடலாம். நாங்க இப்ப கிளம்புறோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. மகாலிங்கம் இந்த பக்கம் பத்மா பார்வதி இவங்க எல்லாரும் சாரு பார்த்து, என்ன சாரு உனக்கு இப்ப சந்தோஷமாங்கிறாங்க. அத்தே நான் எங்க இது நடக்காம போயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா நாம போட்ட திட்டப்படி எல்லாம் சிறப்பா சூப்பரா நடக்குது அத்தே. எப்படியும் இந்த கல்யாணத்துல சீனுவை என் கூட சேர்த்து வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்கிறாங்க சாரு. மாயா அந்த பக்கமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சாரு நினைக்கிறாங்க, அடியே பேசி இன்னைக்கு தான் இவனுக்கு கடைசி பேச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில சீனு என் கழுத்தை தாலி கட்டிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்ட போறேன். நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி, சீனுவோட மனைவி. சரி இவ்வளவு தூரம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு பார்வதி கேக்குறாங்க. பார்வதி மாப்பிள்ளையே இப்ப எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்ப போறோம். அப்புறம் அங்கிருந்து போயிருவாரு. பார்த்தாலும் நாளைக்கு உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த இடத்துல மாயாவை வரவிடாம நம்ம எப்படியாவது தடுக்கணுங்கிறாங்க பத்மா. அப்போ அந்த நேரத்துல மாயாவை வரவிடாம தடுத்துட்டா எங்க அண்ணனே பார்த்துட்டு சரி சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு சொல்லிடுவாரு. இதுதான் எங்களோட பிளான், எங்களோட திட்டம் எப்படி அப்படின்னு பத்மா கேட்கவும், சாரு சூப்பர். சீனு மாமா எனக்கு தான் வேணும், சீனு மாமா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்களும் என்னெல்லாமோ பண்றீங்க. கண்டிப்பா சீனு
சீனு மாமா எனக்கு தான் அவர் தான் என் கழுத்தில் தாலி கட்ட போறாரு. அந்த நிகழ்ச்சியை பார்த்து மாயா வயிறு எரிஞ்சு சாக போறா அப்படிங்கிறாங்க சாரு. சாரு, நாளைக்கு எல்லாமே நாம நினைச்சது தான் நடக்க போகுது. மாயா இந்த ஊரை விட்டு ஓட போறா பாரு. அவளை விரட்டி விட்டுட்டு சீனு பக்கத்துல உன்னை உட்கார வைக்க போறேன். சீனு உன் கழுத்துல தாலி கட்டுவான். நான் சந்தோஷமா எங்க வீட்டுக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு போறேன் சாரு. நீ கவலையே படாத. அண்ணனோட சம்மதத்துல தான் இந்த கல்யாணமும் சிறப்பா நடக்க போகுதுன்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. பார்வதி, சாரு, மகாலிங்கம் இவங்களோட கனவெல்லாம் நினைவாகுமாங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.